அரசியல் கட்சி துவங்கியுள்ள நடிகர் விஜய்க்கு புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்து. எம்பி தேர்தலில் தமிழிசை போட்டி குறித்து அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட 3 பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் அரசியலில் கட்சி ஆரம்பிக்கலாம், தேர்தலில் போட்டியிடலாம், அது அவர்களது தனிப்பட்ட உரிமை. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நண்பர் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர் மக்கள் சேவை செய்ய வேண்டும் என எண்ணத்தில் கட்சி துவங்கியுள்ளார். அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்றார். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை போட்டியிட உள்ளாரா என்ற கேள்விக்கு இதுகுறித்து கூட்டணி கட்சியின் தலைவர் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேசி அகில தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும் என நமச்சிவாயம் தெரிவித்தார். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமார். மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே PS பாளையம், பூனிச்சம்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட இந்த பள்ளிகளிலே கிட்டத்தட்ட 547 மாணவ மாணவிகளுக்கு இந்த இலவச மடிக்கணினியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்கால கல்லூரி படிப்பை படிப்பதற்கும் அவர்கள் தொடர்ந்து இந்த 11வது 12வது படிப்பதற்கும் இந்த மடிக்கணினி மிகவும் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதை நல்ல முறையிலே மாணவிகள் பயன்படுத்தி அவர்கள் நல்ல முறையிலே படித்து இந்த சமுதாயத்தில் நல்லவர்களாக உருவாக வேண்டும் என்று மாணவிகளை வாழ்த்துகின்றேன். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் அரசியலில் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணும்னா தேர்தலில் போட்டியிடலாம். அது அவர்களுடைய தனிப்பட்ட உரிமை. அவர்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நண்பர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அவர்கள் தொடர்ந்து மக்கள் சேவை செய்வதற்கு யார் வேணா வரலாம். அதில் அவங்க தான் வரணும், இவங்க தான் வரணுன்றது கிடையாது. அதனால் அவர் விஜயும் இன்றைக்கு ஆர்வமாக மக்கள் சேவை செய்ய நானும் வரேன் அப்படின்னு இன்றைக்கு அரசியலில் புதிய கட்சியோடு
ஆரம்பித்து இன்றைக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒரு தமிழிசை புதுச்சேரியில் போட்டியிட போறதா பரவலான தகவல்கள்லாம் வந்து அது இதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி மரியாதைக்குரிய முதல்வர் என்ஆர் ஐயாவோடு கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிக்கும்.